ஒரு வழியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வந்து வீட்டுக்கே வரப்போறாங்க. விஜயும், காவேரியும் விஜயோட வீட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த ரொம்ப இழுக்காம இன்னைக்கு ஒரே எபிசோட்ல முடிச்ச வரைக்கும் நல்லதுதான்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல ரெஸ்டாரண்ட்ல வச்சு இப்ப திருப்பி வந்து காவேரி பேசி எல்லாம் இது பண்ணும்பொழுது, எனக்குமே அங்க போகணும்னு இஷ்டம் இருக்கு தான். ஆனா அன்னைக்கு நான் வந்து அந்த முடிவ எடுக்கலன்னா எல்லாமே உடைஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. அதனால தான் நான் கிளம்பி வந்தேன் நானு. இப்ப எனக்கு ஓகே தான். இருந்தாலும் இழுத்துட்டு இருக்கும்போதே, நீங்க ஓகே சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளோதான் போதும். நான் உங்கள இதுக்கப்புறம் வந்து அங்க கூட்டு போயிடுறேன். வாங்க எங்க அம்மாவும், பாட்டியும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா வந்து அதுதான் என் புகுந்த வீடு. அங்க தான போகணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக முடிவு எடுத்துடுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் நல்லவர் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காருன்னா அது நிவினா தான் இருப்பார். நிவின் வந்து ஆக்சுவலாக கோவப்படணும் இல்லை வந்து மனத்தை ஒரு வஞ்சமோ வன்மமோ வச்சுக்கணும் அப்படின்னா பல பேர் மேலே வச்சுக்க முடியும் இந்த கதையில். எல்லாருமே அவர் ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்திருக்காங்க. இந்த சீரியலில் இருக்க எல்லாருமே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியான நல்லவராக தான் காமிக்கணும்னு முடிவு பண்ணியே பண்ணிருக்காங்க. யமுனா போயிட்டு நீங்கள் வந்து என்ன இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட பேசினதை கேட்டேன் அப்படின்னா, ஒட்டு கேட்டியான்னு கேட்குறாரு. ஒட்டு கேட்கல, கேட்டுச்சு எனக்கு. இவங்க தான் வாசலே நின்று இப்படி ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்கிறது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னா, உன்னால் இப்படி அவ்வளோ பணம் ஏற்பாடு பண்ண முடியும்னு கேட்குறாரு. எங்கள் வீட்டை வித்துடலான்னு இருக்கோம்னா, அது உங்கள் வீடு. அந்த வீட்டை விற்கிறது சரியில்லைங்கிறது என் கருத்து. ஆனால் அது உங்கள் வீடு. நான் அதை எதுவும் சொல்லலை. ஒரு வேளை விற்று காசு வந்தாலும் நான் உன்கிட்ட வாங்க மாட்டேன். எங்கள் அம்மா கிட்டே வாங்காதவன் நான் உன்கிட்ட வாங்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எனக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா, நீ வந்து நல்லா படித்து ஒரு பொசிஷனில் போய் உட்காரு. அது வரைக்கும் யாருக்கூடயும் எந்த வம்பு வச்சுக்காத அப்படிங்கிறாரு. இன்னுமே அவர் ஏதோ வந்து இந்த ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சியை பார்க்குற மாதிரி தான் அவங்க பார்க்குறாரு. அது எப்படி மாறுமா என்ன ஏதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அதுக்கு ஏதுவான ஒரு ஆளாக வர்த்தியான ஒரு ஆளாக வந்து இவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மாதிரி எரிச்சல் தர கதாபாத்திரமாக தான் இருக்காங்க. இதுக்கடையில் இங்கே வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலான்னு விஜயும் காவேரியும் இருக்கு. சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ சாரதா வந்து பாய் சொல்லும் பொழுது அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க பாட்டி. இந்த பக்கம் வந்து சாரதா வருத்தப்படுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் போனா போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க கங்கா. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா அப்படியே அளவு கடந்த பாசத்தை காவேரி மேலே வச்சு யமுனா யமுனா ஏதாவது பேசினா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள வில்லியா மாற்றணும்னு முடிவு பண்ணதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரே நாள் ராத்திரியில் அவங்க வில்லியாயிட்டாங்க. முழுசாக எல்லாத்துக்குமே அப்படியே கடுப்போடையும் வெறுப்போடையும் எரிச்சலோடையும் இருக்க மாதிரி அவங்கள காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வேற வந்து நீங்கள் இல்லாமல் இருக்கிறதா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு இந்த பக்கம் வந்து சாரதா பேச, இந்த பக்கம் வந்து உங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகுதுன்னு விஜய் பேச, அவங்களுக்குள்ள இருக்க பாசத்தையும் காமிக்கிறாங்க. அதில் அவங்க தெளிவுபடுத்திடுறாங்க வேற. எனக்கு பணக்காரங்க மேலே இருந்த பயம் தான் அவங்க மேலே நான் அப்படி நடந்துக்க காரணம்ங்கிறதையும் தெளிவுபடுத்திடுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் காவேரி வேற நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டலாங்க அப்படின்னு அடிக்கடி வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து உண்மையிலே காவேரி நிறைய சமயங்களில் அவன் தான் குடும்பம்னு சுயநலமாக இருந்தது உண்மை. ஸோ அதெல்லாம் விஜய் பரவாயில்லன்னு. ஸோ இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. குமரன் ஒரு பக்கம் நல்லவராக இருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிவின், விஜய் எல்லாம் மற்றவங்களுக்குள்ள தான் அந்த பிரச்சனைலாம். தாத்தா கூட நல்லவராக இருக்காரு. ஸோ ஆண்கள் எல்லாமே வந்து அந்த அன்பு, பசுபதி மாதிரி முழு வில்லன்கள் தவிர மற்றவங்க எல்லாருமே கிரே ஷேடு இல்லாமல் ரொம்ப நல்லவங்களாவே காமிக்கப்படுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கிரேவாக தான் காமிக்கிறாங்க பெண்கள் எல்லாத்தையுமே. ஸோ அது ஏன்னு தெரில. அப்படி தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்ட்டு. அதுக்கப்புறமா நேரா கிளம்பி வீட்டுக்கே போனால் இப்போ வந்து பாட்டியும் சந்தோஷமாகி வா காவேரின்னு கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அன்பு மட்டும் தான் டென்ஷனாக இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.